Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உருளைக்கிழங்கு பட்டாணி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு பேனில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிட்டு இது வதங்கினதும் 2 தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணியை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பச்சை பட்டாணியை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை பட்டாணி ஏற்கனவே வேக வச்சதுன்னா சீக்கிரமாக வெந்துடும். இதே நீங்கள் வேக வைக்கலன்னா அதை வேக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ பட்டாணி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நசுக்கி விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.